பைத்தியமா பிடிச்சிருக்கு. பூஜாவை ஏன் இப்படி தள்ளி விட்டீங்க? நான் ஒன்னும் அவளை தள்ளி விடல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தான் சொன்னேன். பொய் சொல்லாதீங்க. நீங்க பண்ணதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வாய் மூடு. பூஜா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இது பாரு, ஒண்ணும் இல்லை. ரூம்ல இரு, நான் இப்போ வந்துடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவகிட்ட அப்படி நடந்துட்டு இருப்பீங்க? How dare you? நான் தான் அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏதோ யதார்த்தமா நடந்துச்சு. யதார்த்தமா நடந்துச்சா? What are you telling? உங்க வாழ்க்கையில எல்லாமே யதார்த்தமா நடக்குமா? எல்லாருமே உங்களை யதார்த்தமா விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்க என்ன யதார்த்தமா விட்டுட்டு போயிடுவீங்க? யதார்த்தமா குடிப்பீங்க, யதார்த்தமா போதையாவீங்க, யதார்த்தமா தள்ளி விடுவீங்க, யதார்த்தமா என்ன வேணாலும் பண்ணுவீங்க இல்ல? நீங்க செய்யறதெல்லாம் சரியான ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்னு கேட்டு பாருங்க. மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு கேவலமானவன்னு உங்களுக்கே உறுத்தும். எவ்வளவு மோசமானவனோ ஒரு சின்ன குழந்தைகிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டான். ஆனா நீங்க உங்க பொண்ணு கிட்டே இப்படி நடந்துக்கிறீங்க. வந்தா நான் தப்பானவங்க நினைச்சேன். அவங்கதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்தனா சொன்னது எல்லாமே கரெக்ட். வந்தனாவையும் அசோக்கையும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பூஜா உங்க கூட வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. உண்மையிலே பூஜா மேல உங்களுக்கு எந்த அஃபெக்ஷனும் இல்ல. உங்களோட சேலஞ்ச்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க பூஜாவை வின் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. புரியாம பேசாத. நான் உங்க பொண்டாட்டி கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பூஜாவோட அம்மாவை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பூஜா கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போக மாட்டேன். உங்க கைய உடைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா ஏன் நம்மள தள்ளி விட்டாரு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? என்னோட பூஜா குட்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்காங்க? பிரியம்மா, அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. அப்பாக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. அப்பா தூங்கிட்டாருல? அப்பா தூங்கிடுவாரு. எனக்கு எப்ப தூக்கம் வரும் தெரியுமா? எப்போ? என்னோட பூஜா குட்டி நல்லா தூங்கினாதான் எனக்கும் நல்லா தூக்கம் வரும். பிரியம்மா, நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்குவா? அப்படின்னா எனக்கு பயமே இல்லாம நான் தூங்குவேன். ஷூர். இனிமே எப்பவுமே பூஜா குட்டி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டே தான் தூங்குவாளாம். ஓகே? ஹாப்பி? சரி, நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். தெரியுமா? என்ன? கண்ணை மூடினா கையில கொடுப்பேன். பிரியம்மா, இது நான் கொடுத்த ரோசாச்சே. ஆமா, என்னோட அழகான பூஜா குட்டி எனக்காக கொடுத்த இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர் மறுபடியும் என்னோட பியூட்டிஃபுல் டால் பூஜாக்காக நான் திருப்பி கொடுக்கறேன். Thank you பிரியம்மா. Thank you. பிரியம்மா, நமக்காக கடவுள் யாராவது ஒருத்தரை கொடுப்பாங்கன்னு எங்க கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. அது உண்மையா? ஆமா, உன்னோட கிளாஸ் மிஸ் சொன்னது 100% உண்மை. இப்போ கடவுள் எனக்காக ஒண்ணு கொடுத்த மாதிரி. இல்ல, பாய்ஸ்க்காக கேர்ள்ஸையும் கேர்ள்ஸ்க்காக பாய்ஸையும் படிப்பாராம். அப்படி இல்ல, பொண்ணுக்காக அம்மாவையும் அம்மாவுக்காக பொண்ணையும் படிப்பாராம். எக்ஸாம்பிள், எனக்காக உன்னையும் உனக்காக என்னையும் படிச்ச மாதிரி. இங்க பாரு, இந்த ரோஸ அந்த கடவுள் சார்பா நான் உனக்கு கொடுக்கறேன். Thank you. சரி, தூங்க போலாமா? ஓகே. காலையில ஸ்கூலுக்கு போகணும். அதனால பூஜா குட்டி இப்ப டக்குன்னு படுத்து தூங்குவாங்க. டெடி பேர், டெடி பேர், டெடி பேர். கனவுல ஃபேரிஸ், ஏஞ்சல்ஸ்னா வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. சோ டக்குன்னு கண்ண மூடி தூங்கணும். தூங்கு.